ஸ்ரீமதி ராமானுஜாய நமः. சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசதிருஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகிஹ்ருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். நாள்தோறும் பகவத்கீதையில் 6வது அத்தியாயமான யோக அபியாச யோகம் இல்லைனா ஆத்ம சம்யம யோகம் அப்படின்ற அந்த அத்தியாயத்தில் 13வது ஸ்லோகங்கள் வரைக்கும் பார்த்துருக்கோம். அதில் கடந்த சில ஸ்லோகங்களில் பகவான் யோகத்தை எப்படி தொடங்கிறது, எப்படிலாம் செய்யறது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஒரு சுத்தமான இடத்துல நல்ல ஸ்திரமான ஒரு ஆசனம், அதாவது எதுவும் ஆடக்கூடாது, அந்த மாதிரி ஒரு பலகை போல் ஒரு ஆசனத்தை போட்டு அது மேலே தர்பப்புல்லை விரித்து அது மேலே பட்டு துணியை போட்டு அது மேலே உட்காரணும். ரொம்ப உயரமாகவும் இருக்கக்கூடாது, தரையாக இருந்தால் தூக்கம் வந்துடும். அதனால ஒரு பலகை போல் ஒரு ஆசனம் இருந்துச்சுன்னா வசதியாக இருக்கும் அப்படின்னு பகவான் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் காயம் சிர கிரீவம் சமம், அதாவது நம்ம தலை, கழுத்து, உடல் பகுதி இதெல்லாம் ஒரே கோட்டில் நேராக அப்படியே நிறுத்தி நம்மளுடைய கண் பார்வை மூக்கை நோக்கி, நம்மளோட மூக்கு நுனியை நோக்கி இருக்கணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண் முழுசாகவும் திறந்திருக்காது. ஸோ தட் நம்ம அங்கே இங்கே வேடிக்கை பார்க்காம இருக்கலாம். அதே போல் ஃபுல்லாகவும் மூடாது, ஃபுல்லாக மூடினா தூக்கம் வந்துடும். அப்போது திறக்காத அந்த ஒரு நிலையில் இருக்கிறதுக்காக மூக்கு நுனியை பாரு அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. சரி, இதெல்லாம் யோகத்துக்கு உட்காரணும், எப்படி தயாராகணும்னு சொல்லிட்டாரு. இப்படி தயாராகி ஒருத்தர் யோகத்திலேயே வளர்ந்துட்டு வந்தா அப்போ என்ன கிடைக்குது, அவங்க என்ன நிலையை அடைகிறாங்க அப்படின்றத தான் அடுத்த ஸ்லோகமான 14வது ஸ்லோகத்தில் சொல்கிறாரு. பிரசாந்தாத்மா விகதபீஹி பிரம்மச்சாரி விரதே ஸ்திதஹ மனஸ் சம்யம்ய மச்சித்தஹ யுக்த ஆசீத மத்பரஹ. பிரம்மச்சாரி விரதே ஸ்திதா, அதாவது ஒரு பிரம்மச்சாரி விரதத்தில் நிலை நிற்கணும் அப்படின்ட்டு. பிரம்மச்சாரி அப்படின்னா அதுக்காக எல்லாருமே யோகம் செய்யணுன்றவங்கெல்லாம் கல்யாணம் செய்யாமே இருக்கணுமா, பிரம்மச்சாரிகளாகவே இருக்கணுமான்னா அந்த மாதிரி இல்லை. சாஸ்திரம் சொல்லப்படி நடந்தால் என்ன ஒரு அதாவது இப்போ ஒரு கிரகஸ்தனா, அதாவது கல்யாணம் ஆனவங்க கூட அந்த பிரம்மச்சார விரதத்தை கடைப்பிடிக்கலாம்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது அதை சொல்கிறபடி அப்படி இப்படி நடக்கணும் அப்படின்ட்டு. அதனால் பிரம்மச்சார விரதத்தை கடைப்பிடிச்சிக்கிட்டு மனக சம்யம்ய, மனசை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருது அப்படின்ட்டு. இந்த மனசை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருது அப்படின்றத பகவான் அடிக்கடி சொல்கிறாரு. அதில் முக்கியமாக 5 பாயிண்ட் இருக்குது, 5 குறிப்புகள். என்னென்னா 5 விதமான கிளேஷங்களை தொலைக்கணும் அப்படின்ட்டு. அதாவது 5 விதமான தொல்லைகள் நமக்கு இதனால் அடிக்கடி டிஸ்டர்பன்ஸ் வருது அப்படின்ற ஒரு 5 விஷயங்கள் இருக்குது. அதை தொலைச்சிட்டாலே மனசு நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும் அப்படின்னு. ஒன்று அவித்யானா அறிவின்மை. முதல்ல தெரிஞ்சுக்கணும், நம்ம கேள்வி ஞானம்ன்றது இருக்கணும் இல்லையா. நிறைய கேட்டு நம்மளோட ஞானத்தை, அறிவை வளர்த்துக்கணும். அறிவு இல்லாமல் அவித்யா அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அடுத்து அஸ்மிதன்னா அதுக்காக 4 விஷயம் கேட்டுட்டோன்றதுக்காக ஒரு செருக்கு வரும் இல்லையா, அதுவும் வந்துடக்கூடாது. அஸ்மிதா, செருக்கு இருக்கக்கூடாது. ராகனா ஆசை, எல்லா உலக விஷயங்களில் இது வேணும் அது வேணும். ஏன்னா இதெல்லாமே நிரந்தரம் இல்லை. இன்றைக்கி ஒன்று வேணும்னு நினைப்போம், ஆனால் அது நாளைக்கே இருக்காது. அப்புறம் வேறு மேலே ஆசைப்படுவோம். அதனால் ஆசை தேவையில்லை. அடுத்து துவேஷனா வெறுப்பு. எப்போ ஆசை தேவையில்லைன்னு சொல்லியாச்சோ அப்போ வெறுப்பும் தேவையில்லை. எதுக்கு நம்ம எது மேலேயும் ஆசைப்படணும், வெறுப்பு வேணும். ஆத்ம விஷயத்துலன்னு நம்ம போயிட்டோம்னா இந்த ஆசைகள் வெறுப்புகளே வராது. அபினிவேஷ அப்படின்னா பேராசை, பெரிய பற்றுதல். ஏன்னா ஆசைன்றது ஆசையோடு நின்றுடாது, அது பேராசையாக மாதிரி பிறகு கோபம்லாம் கூட கொண்டாந்து விடும். அதனால் இந்த 5 விஷயங்கள், அறிவின்மை, செருக்கு, ஆசை, வெறுப்பு, பேராசை, இதை எல்லாத்தையும் விட்டுட்டோம்னாலே நம்மளோட மனசை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும். அடுத்து மத் சித்தகனா என்னிடத்துல, அதாவது பகவான் இடத்துல மனசை செலுத்தணும். யுக்த, ரொம்ப கவனத்தோட இடைவிடாமல் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஒரு எண்ணெய் ஒழுக்கு போல் அப்படின்ட்டு. இப்போ தண்ணியை நீங்கள் ஒரு டேப் வழியாக திறந்து விட்டிங்கன்னா அது தண்ணி இந்த டேப்லேருந்து கீழே, அந்த குழாயிலேருந்து கீழே விழும். ஆனால் அப்படி இப்படி லேசாக சலனம் இருக்கும், அங்கங்கே செதறும். ஆனால் ஒரு எண்ணெய் ஒரு குழாயை திறந்து விட்டு எண்ணெய் வழிஞ்சதுன்னு வைங்களேன், அப்படியே நீட்டாக அப்படியே ஒரே போல் விழும். அது போல் இருக்கணும் பகவான் மேலே நமக்கு சிந்தனை அப்படின்ட்டு. அடுத்து மத் பரஹ ஆசீத், நீடிச்சு என்னிடத்திலேயே இடைவிடாமல் நெஞ்ச செலுத்தினவகனாக இப்படிலாம் இருந்தால் என்ன யோகத்தில் வளர்ந்ததா அர்த்தம். அப்படின்னா என்ன கிடைக்குது அப்படின்னா பிரசாந்தாத்மா விகத பீஹி, பயம்லாம் தொலைஞ்சு ஒரு திருப்தி, சந்தோஷம் அடைஞ்ச ஒரு மனநிலை இருக்கும், கலக்கமில்லாத ஒரு மனசு கிடைக்கும் அப்படின்றத பகவான் இந்த 14வது ஸ்லோகத்தில் சொல்கிறாரு. தொடர்ந்து என்ன சொல்லிட்டு வர்றாருன்னு பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.